ஒன்று சொல்றாங்க, முதல்வரை பார்க்கறதுல சிரமம் இருக்கும் அப்படின்னா முதலமைச்சர் தான் இந்த நகராட்சி நிர்வாகத்துறைக்கு அமைச்சர். அமைச்சரும் அவரு தான், சிஎம்மும் அவரு தான். நாங்க யாரை பாக்குறது? அமைச்சர் சொல்லி நாங்க பார்க்க மாட்டோம் சொன்னா அது வேற. சிஎம் அவரு, அமைச்சர் அவரு, எதுக்கு அப்ப இத்தனை பதவி? அப்ப அவர் என்ன பண்ணலாம்? ஓகே, வேற ஒருத்தர் நாங்க துறைக்கு நியமிச்சிட்டோம், அவரை பாருங்க நீங்க சொல்லலாம், நாங்க பார்க்க ரெடியா இருக்கோம். இப்போ உடம்பு சரியில்லாம போச்சுன்னா கூட, இந்த குப்பையெல்லாம் நோய் வந்து உடம்பு சரி 6 மாசம் 1 மாசம் வெளியே இருந்தா கூட இவர்களுக்கு எந்த விதமான சட்டப்பூர்வமான சலுகைகளும் கிடையாது. இவர்கள் மனிதர்களாவே கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது யாருமே. அப்ப வார விடுப்பு நீங்க கொடுக்கணும்ன்ற கோரிக்கை எங்களுக்கு முக்கியமானது. இதுல அரசாங்கம் தீர்வுகள் சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்புறம் சாப்பாடுன்னு ஒன்று கொடுக்குறாங்க, நாங்க யாருக்கும் கேட்கவே இல்லை. போன ஆட்சியிலே கூட சாப்பாடுன்னு அறிவிச்சாங்க. கரப்பாம்பூச்சி இருக்கு, பல்லி இருக்கு, புழு பூச்சி இருக்கு, கெட்டு போன மாதிரி சாப்பாடு இருக்கு. எல்லாரும் வேணான்னு சொல்லியாச்சு. வேணான்னு சொன்னாலும் திரும்பி திரும்பி சாப்பாடு போறாங்க. ஏதோ பயங்கர விருந்து கொடுக்குற மாதிரி. தொழிலாளிங்க வேணான்றாங்க. பசியில் உள்ள ஜனம் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஆனா எங்களுக்கு வேணாம், எங்களை அவமானப்படுத்துறீங்க, உணவு படி கொடுங்கன்னு கேட்கறாங்க. நீங்க இந்த அரசாங்கத்தை எழுதி அமைச்சோம்னு சொல்றாங்க, இப்ப வரைக்கும் வரல. அந்த வேண்டான்னு சொல்ற சாப்பாடு, யாரோ கான்ட்ராக்ட் லாபத்துக்காக அறிவிச்ச சாப்பாடு இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு கொடுக்கும். உணவு பொடி கொடுக்கறதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவுமே இன்னைக்கு ஒத்துக்கிட்டதும் வழங்குறதுக்கு இல்ல. இப்ப இந்த அரசாங்கம் எங்களுக்கு X3 தேர்தல் வாக்குறுதியின் படி பணி இயந்திரம் என்பதை வழங்க வேண்டும், மகப்பேறு விடுப்பு என்பதை வழங்க வேண்டும், வார விடுமுறை என்பதை வழங்க வேண்டும், 832 ரூபாய் வழங்கணும், கழிப்பறை ஓய்வறை வசதி என்பது செப்டம்பர் 15 நிறைவேற்றி தரதா கமிஷனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன கொடுமைன்னா டெம்பரவரி பாத்ரூம் கூட இல்ல. சரி, அவர் செய்யறேன்னு சொல்றாரு. போன ஆட்சியில 40க்கு மேல ரெடி பண்ணிட்டு சொன்னாங்க, செய்யறேன்னு சொல்ற. செப்டம்பர் சார், சிறுநீர் கழிக்கிறது ரோட்ல போறாங்க சார். யாராவது வீட்டுல கேட்டா விட மாட்டாங்க சார். குப்பை நாத்தடிக்குது, வேறு நாத்தடிக்குது, உங்க ஜனங்களை உள்ள சேர்க்க மாட்டேன், வீட்டுல எல்லா வீட்லயும் அலோவ் பண்றது சார். அப்ப ஜனங்க ஏதாவது கடையில கிடைக்குமா, ரோட்ல கிடைக்கணுமா, பப்ளிக் பாத்ரூம் போகணுமா? ஏன் மாதவிலக்கு நாள் கூட பெண்கள் போய் எங்க போய் நிப்பாங்க? திடீர்னு அவசரம்னா கூட என்ன பண்ணுவாங்க? போய் ஒரு 10 இடத்து தள்ளி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி போய் நிப்பாங்களா? ஒரு கழிப்பறை தூய்மை பணியாளருக்கு ஓய்வறை வேணும்ன்றது பெண் தூய்மை பணி அத்தியாவசியமான கோரிக்கைன்னு கூட அரசாங்கத்துக்கு தெரியலையா? இப்போ நீங்க திங்கட்கிழமை சட்டப்பேரவை நகராட்சி நிர்வாகத்துறை பத்தி மானிய கோரிக்கையை எடுப்பதுக்கு இருக்கு, பேசத்துக்கு இருக்கு. தூய்மை பணியாளர் பத்தி பேசணும். மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி எல்லா தொழிலாளரை பத்தி பேசணும். உழைப்போர் இயக்கம் LTUC AICC சார்பில் கடந்த 3 நாட்களாக உழைப்போர் இயக்க சார்பில் பணி இயந்திர கோரிக்கை, மகப்பேறு விடுப்பு, சம்பளத்துடன் கூடிய வார விடுப்பு, கழிப்பறை வசதி, ஓய்வறை வசதி உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாளா போராடிட்டு இருக்கோம். 3 நாளா கைது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல காவல்துறையினர் வீடு போய் மிரட்டுறதும், அப்புறம் அன்யூனிஃபார்ம்ல தொழிலாளிகளை அடிக்கிறதும், இந்த சம்பவங்கள்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 4வது நாட்களாக இருக்கும்போது அரசு தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை துவக்க கட்டமா நடத்தலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆணையர் அவர்கள், மதிப்பிற்குரிய சமீரான் அவர்கள் கிட்டத்தட்ட எங்களோட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தை என்பது முதல் கட்ட துவக்க கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் வரவேற்கிறோம். முதல் கட்டமா இது நடந்திருக்கு. நாங்க குறிப்பா எங்களோட கோரிக்கை, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை, இந்த துறையினுடைய அமைச்சர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்பது எங்களோட கோரிக்கை. நாங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே கடிதங்கள் கொடுத்திருக்கோம். இந்த 100 நாளா வச்சிருக்கோம், திடீர்னு நாங்க வைக்கல. இப்ப அதை ஒட்டி இன்னைக்கு கமிஷனர் எங்களை கூப்பிட்டு சந்திச்சிருக்காங்க, எங்களோட 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. துவக்க கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்க வரவேற்கிறோம். இந்த துவக்க கட்ட பேச்சுவார்த்தையில ஏற்கனவே 1400 பேர் வேலைக்கு எடுக்கிறோன்னு கோர்ட்டு தீர்ப்பில் ஒத்து இருந்தாங்க. அதுல ஒரு 13 பேர் வேலைக்கு எடுக்காம இருக்காங்க. அந்த வேலைக்கு எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. தொழிலாளிங்க எல்லாமே வருகை பதிவேடுன்னு ஒண்ணு இருக்கு. அவர்களுக்கு வார விடுமுறை, தேசிய விடுமுறை, மற்ற விடுப்பு எதுவுமே கிடையாது. இந்த ஃபேஸ் ஆப்னு ஒண்ணு கொண்டு வரதுக்கு இருந்தாங்க. அது அந்த முறை இல்லாம வருகை பதிவேட்டில் நாங்க திருப்பி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகப்பேறு விடுப்புக்கு இங்கிருந்து ஃபார்வர்ட் பண்றோம் அப்படின்றத இங்க கமிஷனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பல்வேறு கோரிக்கைகள்லாம் நாங்க இங்கிருந்து பரிந்துரை அனுப்புறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இவர் தரப்புல என்ன முடியுமோ அதை நிறைவேற்றுறதுக்கு உண்டான விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. எங்களுடைய சங்க பெரும்பான்மை கொண்ட போராடக்கூடிய உழைப்போர் இயக்கத்துக்கு அலுவலகம் தருவது உட்பட இன்னைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஆனால் எங்களோட முக்கிய கோரிக்கையான பணி இயந்திரம் பற்றி முடிவெடுப்பதற்கோ, மகப்பேறு விடுப்பு கொடுத்து முடிவெடுப்பதற்கோ, குறிப்பாக 761 ரூபாயிலிருந்து கலெக்டர் இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய கலெக்டர் ரேட் ஆஃப் வேஜஸ், ஸ்வீப்பருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் இன்னைக்கு 832 ரூபாய். இது எல்லாமே அரசாங்கம் தான் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு கமிஷனர் அவர்கள் தரப்புல சொல்லப்படுது. நாங்க
என்ன இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி முன்வைக்கிறோம்னா, நாங்க ஒரு பெரிய கையெழுத்து நடத்திருக்கோம். லட்சக்கணக்கான கையெழுத்து போட்டிருக்காங்க. இதுல சிபிஎம் மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் சண்முகம் ஒரு கையெழுத்து போட்டிருக்காங்க. சிபிஐ மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் கையெழுத்து போட்டிருக்காங்க. சிபிஎம்எல் மாநில செயலாளர் ஆசை தம்பி கையெழுத்து போட்டிருக்காங்க. பல பேர்ட்டு நாங்க பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கோம். இந்த கையெழுத்து படிவத்தை முதலமைச்சர்கிட்ட நாங்க ஒப்படைக்கணும்னு நினைக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க அரசாணையின் 62 படி சம்பளம் வழங்கணும், பணியந்திரம் கொடுக்கணும்ன்றதும் எங்க கோரிக்கையில முக்கியமான கோரிக்கை. இது கொடுக்கணுன்றதுக்கு தான் இப்ப வரைக்கும் நாங்க ட்ரை பண்றோம். இது வரைக்கும் எங்களை முதலமைச்சர் சந்தித்து பேசுவதற்குண்டான நடைமுறையை அவர்கள் எடுக்கவில்லை. இப்ப இங்கேருந்து நான் தகவலை பரிமாறுன்னு இவர் சொல்லியிருக்காரு. இவர் தரப்புல பாசிட்டிவான விஷயங்கள் வருதே தவிர அரசு தரப்புல இருந்து இதுவரை எங்களோடு யாரும் அபிஷியலா பேச்சுவார்த்தை நடத்தல.